வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சனி பகவான் வக்ரத்தன்மை அடையக்கூடிய பலன்களை பற்றி பார்க்க போறோம். சனி பகவான் ஜூலை மாதம் 27ஆம் தேதி தன்னுடைய இயல்பு தன்மையிலிருந்து வக்ரத்தன்மை அடைகிறார். வக்ரத்தன்மை அப்படின்னா தன்னுடைய பாதையிலிருந்து ரிவர்ஸ்ல வர்றார். அதாவது ஒரு பாதம் நகர்ந்திருக்கிறாரு. மீன ராசியில இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தை கடந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னா அதுல இருந்து அப்படியே ரிவர்ஸ்ல அந்த பாதத்துல வரக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். இந்த இடத்துல இந்த சனி பகவானினுடைய வக்ரத்தன்மை அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்பவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா ரொம்ப சர்வசாதாரணமாக நம்ம எப்போதுமே பாத்தீங்கன்னா ஜென்ம சனி, ஏழரை சனி, கண்ட சனி, அஷ்டம சனி, இப்படி ஒவ்வொரு விதத்திலையும் சனி பகவான் சில பிரச்சனைகளை எல்லா ராசி என்பர்களுக்கும் கொடுப்பார். ஏன் பிரச்சனைகளை மட்டும் கொடுக்கிறார் சனி பகவான்? அவருக்கு என்ன உங்க மேல ஏதாவது பகையா, இல்ல தேவையில்லாத ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குதா? எதுவுமே கிடையாது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வினைகளுக்கும் எதிர்வினையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த கிரகம் இந்த சனி பகவான். அதாவது நிழல் கிரகங்கள் ஒரு விதமாக செயல்படும் போது இந்த சனி அப்படின்ற ஒரு பாவ கிரகம் நீதிகாரகனாக செயல்படுகிறார். அதனாலதான் அந்த சனி பகவானுக்கு ஈஸ்வரன் பட்டம், அந்த சிவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சிவனுடைய பேரான இன்னொரு பேரான அந்த ஈஸ்வரன் அப்படின்ற ஒரு பட்டம் இந்த சனீஸ்வரனுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த சனீஸ்வரன் அப்படின்றது பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது தப்பு செய்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாரிசுகளை பாதிக்கும், உங்களுடைய ஜெனரேஷனை பாதிக்கும். உங்களுக்கு இப்ப எதுவுமே கிடையாது, நீங்க இப்ப ஏதாவது பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இது உங்க முன்னோர்கள் செய்த பாவம். இப்படிதான் அந்த சனி பகவான், ஏன்னா அவர் ரொம்ப குளிர்ச்சியான கிரகம், மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு கிரகம். ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா பழத்துல ஊசியை குத்தும் போது வழியே தெரியாது, ஆனா அந்த பழம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது எதிர்காலத்துலதான் தெரியும். அந்த மாதிரியாக நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு வேதனைகளும் மெதுவாக நம்மளுக்கு ஒரு ஸ்லோ பாய்ஸ்னா தான் இந்த சனி பகவான் கொடுப்பார். அதனாலதான் பாத்தீங்கன்னா சில இடத்துல எல்லாருமே எதனால பிரச்சனை வந்தது, அந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்னே தெரியாம இருந்துட்டு இருக்கிறாங்க. அதற்குதான் இந்த விழிப்புணர்வு பதிவு. இந்த பதிவுல நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இந்த வக்ரத்தன்மை அடையும் போது நீங்க என்னென்ன ஒரு சின்ன ஒரு ரெமெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போறோம் அப்படின்ற மாதிரியான சில டிப்ஸை கொடுத்துருப்போம். அதை பார்த்துக்கிட்டு நீங்க இந்த ஒரு 4 மாதம், ஏன்னா ஜூலை மாதம் வக்ரத்தன்மை அடையக்கூடிய அந்த சனி பகவான் டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கிறார். டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். தமிழ் மாத கணக்குப்படி ஆடி மாதத்துல இருந்து கார்த்திகை மாதம் வரைக்கும் இருக்க போகுது. இந்த மாதத்துல நீங்க என்னென்ன மாதிரியாக ரொம்ப ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கணும் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல கடைசியில ஒரு டிப்ஸா சொல்லியிருப்போம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சனி வக்ரத்தன்மையில மேஷ ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பலன்கள் இருக்க போகுது, என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது? இந்த மேஷ ராசி அன்பர்கள் எப்போதுமே காலபுருஷனுக்கு முதல் ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர்கள். இது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அடிக்கடி இந்த ஜோதிட பதிவுகளை பார்க்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே இது வரைக்கும் நிறைய விஷயங்களை அவங்களே கத்திருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ நிறையவே இந்த ஜோதிட ரீதியான ஒரு விழிப்புணர்வு அப்படின்றது கண்டிப்பாக எல்லார்கிட்டையும் இருக்கு. அதனால இந்த மேஷ ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு முதல் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். எல்லா இடத்துலயும் சட்டுன்னு ஒரு கோபம் அப்படின்றது வந்துட்டு தான் இருக்கு. இவர்களால் இவர்களினுடைய குணத்தை அப்படின்றது யாருக்காகவும் மாற்ற மாட்டார்கள். எனக்கு அவன் பிடிக்கல அப்படின்னா பிடிக்கலதான், அதுக்காக எல்லார்கிட்டையும் ஒரு அமைதியா போகணும், ஒரு பொது இடத்துல நான் ரொம்ப அமைதியா இருக்கணும் அப்படின்னா அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. அந்த மாதிரியாக ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு குணத்தை உடையவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு முதல்ல சனி பகவானினுடைய தன்மை பாத்தீங்கன்னா 12ஆம் இடமான அந்த விரயஸ்தானத்துல இருக்கிறார். விரயஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த சனி வக்ர சனியாக மாறுகிறார். வக்ரம் அப்படின்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தன்னுடைய இயல்பு தன்மையிலிருந்து விரைவாக பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு நேரம். அவர் மீன ராசியில தான் இருக்க போறார். தன்னுடைய பாகை கணக்குகள்ல ரிவர்ஸ்ல போகக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த சனியினுடைய வக்ரம்.
இப்போ இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு 12ஆம் இடத்துல விரய வக்ர சனியாக இருக்கிறார். இந்த விரய வக்ர சனி மிக அதிகமான ஒரு விரயங்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். எல்லா இடத்துலயும் சில கடன் சம்பந்தப்பட்ட ஒரு அதிகப்படியாக கடன் சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்ப இந்த மேஷ ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் அந்த குடும்பம் ரீதியான சில செலவுகளை தவிர்க்க முடியாமல் செய்யறதுக்குண்டான ஒரு காரணகட்டமாக தான் இந்த 4 மாத காலம் இருக்க போகுது. இந்த இடத்துல இந்த மேஷ ராசி என்பர்கள் தன்னுடைய வேலை ரீதியான சில விஷயங்கள்ல விரைவாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு நேரம். இப்போ இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவான் எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு பாசிட்டிவா கொடுக்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலை ரீதியான வளர்ச்சிகள்ல நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு. ஏன்னா வக்ர சனி அவருடைய 10ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறார், பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். பாக்கியஸ்தானத்தை பார்க்கும் போது இதுவரைக்கும் வேலை இல்லாமல் தவிக்கக்கூடிய இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த 4 மாதத்துல விரைவாக ஒரு வேலை ரீதியான ஒரு அமைப்புகள் அப்படின்றது கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த இடத்துல அந்த வேலையில நிறைய வளர்ச்சிகளும் இருக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா அந்த வக்ரத்தன்மை அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய 2ஆம் இடத்தையும் அந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்கறதுனால தனஸ்தானத்தை பார்க்கிறார். தனஸ்தானத்தை பார்க்கும் போது தடைப்பட்ட வருமானங்கள் அப்படின்றது கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த சனி இது வரைக்கும் ரொம்ப ஸ்லோ மோஷனா எனக்கு பாத்தீங்கன்னா வர வேண்டிய பணம் எதுவுமே வரமாட்டேங்குது, எனக்கு வர வேண்டிய ஊதிய உயர்வு வரமாட்டேங்குது, எனக்கு வர வேண்டிய சில சொத்து தகராறுல இருக்கக்கூடிய சில தீர்வுகள் வரமாட்டேங்குது இப்படின்னு சொல்லக்கூடிய எதெல்லாம் வராம தடைபட்டு இருக்குதோ அது எல்லாமே இந்த சனி வக்ரத்தன்மை இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு தீர்வை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 4 மாத காலகட்டத்திற்கு இருக்க போகுது. ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விரய சனி செலவுகளையும் கொடுத்து அதற்குண்டான நிவர்த்திகளையும் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு கொடுக்க போறார். இந்த சனி பகவான் இந்த விரய சனி பாத்தீங்கன்னா இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு 7.5 சனியினுடைய முதல் கட்டம். இந்த முதல் கட்டம் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு எல்லாத்தையுமே கொஞ்சம் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையில ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக இருக்கட்டும், அடுத்து பாத்தீங்கன்னா 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், இந்த மாதிரியாக எந்தெந்த விஷயத்துல எல்லாம் இவர்களுக்கு நல்லதை கொடுக்க முடியுமோ அந்தந்த இடத்துல எல்லாத்தையுமே அந்த சனி பகவான் அவரினுடைய பார்வையின் மூலமாக தான் கொடுக்க போறார். அந்த பார்வைப்பட்ட இடம் எல்லாமே உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்களுடைய தன குடும்ப ஸ்தானத்தை பார்க்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா 10ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்து உங்களுடைய 6ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். அதனால இந்த 3 இடத்துலயும் இருக்கக்கூடிய சில நிகழ்வுகள் அப்படின்றது மிக விரைவாக நடக்கக்கூடிய ஒரு தருணம். பணம் வருவாய்கள் மிக அதிகமாக கூடிய ஒரு தருணம். லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம். வேலை ரீதியான உயர்வுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா எனக்கு வேலையை விட்டுட்டு நான் போய் தொழில் செய்யலான்னு ஆரம்பிக்க போறேன் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் ஈஸியா சில ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுத்துருவார். இந்த வக்ரத்தன்மை 4 மாதங்களுக்கு தான் இருக்க போகுது நேயர்களே. அதை மாத்திரம் நீங்க மனசுல கொண்டு சில விஷயங்கள்ல வாய்ப்புகள் வந்தாலும் அதுல நீங்க கொஞ்சம் ஹோல்ட் டவுன் பண்ணி செயல்பட வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த மேஷராசி என்பர்களுக்கு. எனக்கு தான் எல்லா வாய்ப்பும் வருது, ஏன்னா மேஷராசி என்பர்கள் எடுத்தோம் கௌத்தோன்னு முடிவு எடுத்துட்டு ஒரு உயரத்துல இருப்பாங்க, அங்கிருந்து கீழே வர்றதுக்கும் பயம். அடுத்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து சில முடிவுகளை எடுக்கிறதுக்கும் பயப்படுவாங்க. அந்த மாதிரியான சில விஷயங்களை, அதாவது நுனிப்புள்ள ஆய்ந்த மாதிரி தான் சில விஷயங்களை இந்த மேஷராசி என்பர்கள் செய்வாங்க. ஒரு ஆழ்ந்த ஒரு சிந்தனையோடு செய்யக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு அந்த நேரம் கிடையாது. அதே மாதிரி அந்த உழைப்பை மட்டுமே நம்புறதுனால சில விஷயங்கள்ல இப்படி இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல நான் சொன்ன மாதிரி நீங்க தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதை செய்யக்கூடாது. அதை செய்யறதுக்கு நீங்க சில கால அவகாசம் அப்படின்றது தேவை. ஏன்னா இப்போ உங்களுக்கு தொழில் வாய்ப்புகளை சனி பகவான் கொடுக்க போறார். அதே இடத்துல அந்த தொழில் வாய்ப்புகளை அழிகிறதுக்கு அடுத்து டிசம்பர் மாதத்துல இருந்து நம்ம ராகு பகவான் நிழல் கிரகம் வந்துகிட்டே இருக்கிறார். அதனால தொழில் வாய்ப்புகளை கொஞ்சம் கொடுத்தாலும் அதுல ரொம்ப ஸ்லோ டவுனா நீங்க
நீங்க செய்யறதுதான் உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு. அடுத்து வெளிநாடு வெளியூர்ல இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய இடம் மாற்றத்தை நீங்க இந்த காலகட்டத்துல செஞ்சுக்கலாம். இடம் மாற்றம் அப்படின்றது வேலை மாற்றமாக இருக்கலாம். வேலை மாற்றம்ன்றது அத்தியாவசியமாக இருந்தாதான் நீங்க பண்ணணுமே ஒழிய தேவையில்லாம அந்த வேலை மாற்றத்தை பண்ணக்கூடாது. அடுத்து இடம் மாற்றம்ன்றது ரொம்ப நெசசரி. அந்த இடம் மாற்றம் தான். ஏன்னா உங்களுக்கு அடுத்து இந்த சனி பகவான் உங்களுடைய ஸ்தானத்திற்கு, அதாவது உங்களுடைய ராசிக்கு வரும்போது இந்த இடம் மாற்றம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். திருமணம் சம்பந்தப்பட்டு கணவன் மனைவி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த சனி பகவான் இப்போதைக்கு எந்த முடிவுகளையுமே தரமாட்டார். உங்களுக்கு இந்த விவாகரத்து வழக்குகள் இருக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா குடும்ப உறவுகள்ல பிரச்சனைகள் இருக்கு, இதுக்கெல்லாம் எனக்கு தீர்வு கிடைக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு இந்த சனி வக்ரத்தன்மை இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு சாதகமான பலனை கொடுக்க மாட்டார். ஏன்னா சனி வக்ரமாக இருக்கும்போது சில இடத்துல இவங்களுடைய எண்ணங்கள் பாத்தீங்கன்னா இவர்களினுடைய செயல்கள் பாத்தீங்கன்னா மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால இவர்களினுடைய செயல்களையும் எண்ணங்களையும் பார்த்து, மேஷராசி என்பவர்களினுடைய செயல்களையும் எண்ணங்களையும் பார்த்து நிறைய பேர் கோபப்படுறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கே ஒழிய அங்க சமாதானம் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு குறைவாக இருக்கு. அதனால இந்த மாதிரியான சின்ன சின்ன நெகட்டிவான விஷயங்கள் இருந்து, கடன் சம்பந்தப்பட்டது, அடுத்து குடும்பம் சம்பந்தப்பட்டது, அடுத்து பாத்தீங்கன்னா விவாகரத்து சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரியான வழக்குகள்ல இருந்து வெளிவருவதற்கு இந்த மேஷ ராசி என்பர்கள் இந்த 4 மாத காலகட்டம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் சனிக்கிழமையும் 3வது சனிக்கிழமையும் நீங்க ஒரு எள்ளு தீபம் போடணும். 9 எள்ளு தீபம் போடுங்க. எள்ளு தீபம் போடும்போது உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அதாவது நவக்கிரக கோயில் இருந்தது அப்படின்னா தாராளமா அங்க போய் போடுங்க. அப்படி இல்லாத பட்சத்துல துர்கை அம்மனுக்கு நீங்க போடலாம். துர்கை அம்மனுக்கு போய் எள்ளு தீபம் போடாதீங்க, நார்மலா நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. நான் எள்ளு தீபம் சொல்லிட்டு வீட்டையே ரகலை பண்ணக்கூடாது. பண்ணிட்டீங்க அப்படின்னா சனி பகவான் அங்க அது மூலமாகவே இறங்க ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு தான் அர்த்தம். அதனால இதுல மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருந்து முதல் சனிக்கிழமை 3வது சனிக்கிழமை அப்படின்ற ஒரு கணக்கு வச்சு ஒரு 3 மாத காலத்திற்கு இந்த வக்ரத்தன்மை முடிகிற வரைக்கும் போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அவர் இயல்பு தன்மை வரும்போது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த 7.5 சனியினுடைய பாதிப்பு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் தான் நம்ம இப்ப சொல்லியிருக்கிறோம். அதுபோக உங்களுடைய ஜாதகத்துல சில திசாபுத்திகள்லாம் இருக்கும். இப்போ மேஷ ராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா குரு தசை, சனி தசை, இந்த மாதிரியான திசாபுத்திகள் இருக்கும். இந்த திசாபுத்தியில நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள், ஏன்னா நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகப்படியான முயற்சிகள் எடுத்துட்டு இருப்பீங்க. அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா, இல்ல இதனால கடன் தொந்தரவுகள் இருக்குமா? சில பேருக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கினதுக்கு அப்புறம் சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்புலாம் இருக்கும். அதெல்லாம் நீங்க முழுமையா உங்களுடைய ஜாதகத்துல தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான சில முயற்சிகளை செய்யுங்க. அப்படி பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.